இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கு உட்பட்ட பள்ளிப்பட்டுக்கு அருகே உள்ள மேல் நெடுங்கல் காலனி பகுதியை சார்ந்தவர் ஹரிதாஸ். இவர் தனது மோட்டார் சைக்கிளில் கீழ் நெடுங்கன் காலனி பகுதி வழியாக வந்துள்ளார். அப்போது அதிவேகமாக வந்ததாக கூறி அந்த பகுதியை சார்ந்தவர்கள் 5க்கும் மேற்பட்டோர் தன்னை தாக்கியதாக ஹரிதாஸ் தனது தந்தை நாகமணியிடம் தெரிவித்துள்ளார். நாகமணி இது குறித்து பொதட்டூர்பேட்டை காவல் நிலையத்தில் தனது மகனை தாக்கிய கீழ் நெடுங்கல் காலனி பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் மீது புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணைக்கு அழைத்து வந்துள்ளனர். அப்போது பொதட்டூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு போலீசார் வாகனத்தில் வந்த கீழ் நெடுங்கல் காலனியைச் சேர்ந்தவர்களை கைது செய்யக்கூடாது, நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று புகார் கொடுத்த நாகமணி மற்றும் கீழ் நெடுங்கன் காலனி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு போலீஸ் வாகனத்தை மறித்து போலீஸ் வாகனம் முன்பு தரையில் படுத்துக்கொண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். புகார் தெரிவித்த நாகமணி, புகாரை நான் திரும்ப பெற்றுக் கொள்வதாக கூறி, நாங்கள் ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள், புகார் வேண்டாம் என்று தெரிவித்ததால் போலீசார் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். நீங்கள் கொடுத்த புகாரில் தானே நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளோம், அதற்குள் என்ன நடந்துவிட்டது என கேட்டுள்ளனர். நாங்கள் ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள், இது தெரியாமல் நடந்துவிட்டது, நாங்கள் சமாதானமாகவே செல்ல விரும்புகிறோம் என மீண்டும் மீண்டும் சொன்னதன் அடிப்படையில் போலீசார் இரு தரப்பையும் அழைத்துக் கொண்டு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மகனை தாக்கியதாக புகார் கொடுத்த நபரே போலீசார் நடவடிக்கை எடுக்கும் போது அவருக்கு எதிராக காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும் திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல, தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.